தடம் 360 நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்க இருக்கிறோம். ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு இயக்குனர், ஒரு திரைப்படத்தினுடைய நடிகை, இப்படி திரைப்பட துறைகளினுடைய பல்வேறு பகுதிகளில் பயணிச்சுட்டு இருக்கிற நவயுகாவை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போகுது உங்களுடைய திரைப்பணிகள்? போயிட்டுருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. ஓகே. குறிப்பாக ஒரு திரைப்படம் நடிக்கிறது அப்படின்றத காட்டிலும் ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருக்கிறது, அது அப்படின்றது ஒரு கொஞ்சம் அடுத்த லெவல். ஒரு ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனராகவும் இருந்துட்டு ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு மெயின் ரோல், அந்த லீட் ரோல் அல்லது கதாநாயகி ரோல் ரெண்டையுமே சேர்த்து பார்க்கறது அப்படின்றது உங்களுக்கு கடினமா இல்லையா? உண்மையாகவே ஒரு படத்தை இயக்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதில் நிறைய எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஒரு பாத்திரத்தை நடிக்கிறதுமே அது இன்னொரு விதமாக அந்த கேரக்டருக்கு நாங்கள் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது ரெண்டையுமே ஒன்றா செய்கிறது உண்மையாகவே ஈஸியான வேலை இல்லை. ஆனாலுமே என்னென்னா, நான் இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் இருந்து அதுலேயும் நானே தான் ஆக்ட் பண்ணி டிரெக்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதனால் எனக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இப்போ நானே நடிக்கணுமென்ற தேவை எனக்கு உண்மையாகவே இருக்கல. எனக்கு அதுக்கான சரியான ஒரு கதாபாத்திரம் எனக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. அதன் காரணத்தினால தான் நான் நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டேனே தவிர நான் அதை என்னால் ஆன அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறேன்னு நம்புகிறேன். நிச்சயமா. அதாவது பொம்மை ஐபிசியினுடைய முதலாவது ப்ரொடக்ஷனில் வெளிவந்து, அதுக்கு முன்னம் 6ஆம் நிலம், அதுலேயும் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஒரு லீடு கதாபாத்திரம் உங்களுடையது. பொம்மை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த படத்துக்குள்ளே பல விஷயங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு வரலாறு, அதாவது எப்படி சொல்கிறது, குவேணியினுடைய கதை அங்கே இருந்தது. அதுக்கு அடுத்த கட்ட யாழ்ப்பாண நூலக எரிப்பு சம்பந்தம் ஒரு விஷயம் இருந்தது. 2009க்குள்ள நடந்த விஷயங்கள் இருந்தது. 2009க்கு பிற்பாடு நடக்கிற ஒரு விஷயம். இவ்வளவு விஷயத்தையும் ஒரு படத்துல ஏன் கொடுத்தீங்க? இப்படித்தான் தாச்சான். இப்போ என்னன்னா, ஈழத்துல எங்களுக்கு நடந்த ஒரு கதையை முழுமையா சொல்லணுமென்ற தேவை எனக்கு இருந்தது எப்பயுமே. இப்போ எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அந்த சந்தர்ப்பத்தை எவ்வளவு மேக்சிமம் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு எனக்கு இருந்தது. இப்போ நான் இந்த ஒரு சினிமா துறையை நான் ஏன் தேர்ந்தெடுக்கிறேன்னா, நான் கதை சொல்லணும். எனக்கு நான் சின்னலேருந்து பார்த்த விஷயங்கள், என்னை பாதித்த விஷயங்கள், இதை நான் ஒரு கதையாக சொல்லணும் அப்படின்றது எனக்கு எப்பயுமே இருந்துட்டு. ஒரு அதில் மட்டும் இல்லை, நான் கவிதைகள் எழுத தொடங்கின காலத்தில் இருந்து நான் சின்னலேயே நிறைய கவிதைகள் எழுத தொடங்கினேன். ஸோ அந்த டைமில் இருந்தது எங்களோட பிரச்சனைகளை சொல்லணுமென்ற ஒரு இதுதான் எனக்கு இருந்தது. ஒரு அதை சொல்லணுன்ற ஒரு பேராசை இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அது சமூகத்தை போய் சேரணும், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது தான் எனக்கு எப்பயுமே இருந்தது. அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள நான் அதோட மேக்சிமம் என்னால் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளில் நான் இதெல்லாம் என்னால் இந்த கதைக்குள்ளே சொல்ல முடியும்னு நினைச்சேன்னா அது எல்லாத்தையுமே சொன்னேன். ஒரு எங்களுக்கான ஒரு வன்முறை, ஒரு ஆக்கிரமிப்பு தொடங்கின காலத்திலிருந்து போர் முடிஞ்சு இன்றைக்குங்கிற நிலைமை வரைக்குமே நான் சொல்லணும். அதை அப்படியே ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு நினச்சதுனால தான் நான் பொம்மை அந்த கதையை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அதை சொன்னீங்க. இங்கே இப்போ நான் அதை குவேணி என்று சொல்லலாங்க, ஆனால் அந்த கதை இருக்குது. நூலக எரிப்புன்னு சொல்லலாம், ஆனால் அது அங்கே இருக்குது. ஸோ அதுக்கு பின்னான வாழ்வியல் இருக்குது. எல்லாத்தையுமே நான் அதை சொல்ல ட்ரை பண்ணினேன். நிச்சயமா. இப்போது அந்த பொம்மை திரைப்படம் குறிப்பாக பலருக்கும் புரிதலுக்குள்ளானதான். என்னென்னா, நான் ஓப்பனாகவே சொன்னேன்னா, முதல் தரம் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மை அந்த 1000ல் ஒருவன் திரைப்படம் பார்த்த ஃபீல் இருந்தது. எனக்கு அடியும் விளங்கியல நுனியும் விளங்கியல், எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே போகுது அப்படின்ட்டு. ஆனால் 2வது தரம் பார்க்கக்குள்ளதான் அந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் விளங்குச்சு. முழுவதும் குறியீடாகவே அந்த படம் முழுவதும் இருக்கிறது. எப்போவுமே நான் எல்லாருக்குமே தெரியும், சில குறியீடுகள் தான் சில திரைப்படங்கள் இருக்கும். ஆனால் இது முழுவதுமே குறியீடு, படிமங்கள். அந்த கவிதை சொல்லுவாங்கள்ல, கவிதை சொல்லும்போது சில படிமங்களை குறியீடுகள் வைத்து நம்ம எழுதுறது போல இந்த திரைப்படம் முழுவதுமே ஏன் குறியீடாகவே இருக்குது? அதுக்கு அப்படி பெரிய காரணங்கள் இல்லை உண்மையாக சொல்லப்போனால். இப்போ ஆரம்பத்தில் இருந்து ஒரு நில ஆக்கிரமிப்பில் இருந்து இதை தொடங்கணும் அப்படி என்னும்போது
உண்மையாகவே நான் இதில் என்ன யோசனைன்னா, இப்போ நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, வரலாறு திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்குது. வரலாறு வந்து ரிப்பீட் ஆகிட்டு திருப்ப 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 நடந்து கொண்டே இருக்கு. இப்போ ஒரு காலகட்டத்தில் நடந்த மாதிரியே இல்லாமல் ஒரு சின்ன மாறுதலோட இன்னொரு காலத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்போது இது வந்து எப்பயுமே அது வார்ன்றது, ஒரு யுத்தம் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட்னு நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரியான விஷயங்கள் தான் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முதல் நடந்திருந்தாலும் கிட்டத்தட்ட அதுகள் தான் நடந்திருக்கும். இப்போ நடந்தாலும் கிட்டத்தட்ட அதுகள் தான் நடந்திருக்கும். அப்போ இன்றைக்கு நடக்கிற யுத்தத்தை காட்ட தேவையில்லை, அன்றைக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு யுத்தத்தையோ ஒரு ஆக்கிரமிப்பையோ காட்டினா இதுக்கு அது சமனாக இருக்கும். அப்போ இதை அதில் இருந்து புரிஞ்சு கொள்ளலாம், இதில் இருந்து அதை புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அப்படி ஒரு சாத்தியக்கூறு இந்த கதைக்குள்ளே இருக்கும்போது ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்றதா என்ற எண்ணத்தில் வந்தது. மற்றது வந்து இப்போ சாதாரண பார்க்கும்போது ஒரு கதை தெரியும், சாதாரணமான ஒரு கதை, ஒரு குழந்தை சம்பந்தமான ஒரு கதை அதில் தெரியும். அதை தாண்டி நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க விரும்புகிறவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் அதை ஒரு அரசியல் சார்ந்த பார்வையோட பார்க்க விரும்புகிறவங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. படம் முழுக்களுமே நிறைய விஷயங்களை நான் வச்சுருப்பேன். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்கும் இல்லையா, பார்க்கும்போது ஒன்று தெரியுது, அதை இன்னுமே டீப்பாக பார்க்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இப்போ 3ஆம் தரம் பார்த்தா வேறு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். நான் உண்மையில இல்லை அந்த ஃபீல் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையிலுமே என்னத்தை சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேடுதல் இருந்தது. 2ஆம் தரம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு சில விடைகள் கிடைச்சிது. அதான் நான் சொன்னேன், நூலக எரிப்பு. அந்த நூலக எரிப்பை கூட நீங்கள் வந்து அந்த வரலாறுல தான் வச்சுருக்கிறீங்க. அது நான் சொன்ன மாதிரி அதை நான் குவேணி கதைன்னு நான் புரிதலுக்குள்ளாகிறேன். ஆனால் யாழ் நூலக எரிப்பு அங்கே வருது. அது எப்படி அந்த இடத்துல சரியா, அதாவது முதல் ஒரு ஆக்கிரமிப்பு வருகிற போது அவர்களுடைய கல்வி செல்வத்தை அழிக்கிற மாதிரியான ஒரு குறியீடு நீங்கள் அந்த இடத்துல வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை நீங்கள் எப்படி அந்த சீன் எப்படி கிரியேட் பண்ணீங்க? இப்போ இப்படி தானே ஒரு இனத்தை அழிக்க ஆரம்பிக்கிற போது முதலாவது அந்த இனத்துல வந்து அறிவு, அவங்க அறிவு சார்ந்த சமூகமாக இருந்தோம் இல்லையா, நாங்கள் வந்து எப்பயுமே நிறைய அறிவு சார்ந்த சமூகமாக இருந்திருக்கிறோம். அப்போ முதல் அந்த அறிவில் தானே கை வைப்பாங்க, அந்த அறிவை இல்லாமாக்கணும் அப்படின்றது தானே முதல் நோக்கமாக இருக்கும். ஸோ அது எல்லா இடங்கள்லையுமே யுத்தங்கள் நடக்கும்போது முதலாவது வந்து ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக இருந்தால் அதை உடைக்கிறது, அவங்களோட வந்து கான்ஃபிடென்ஸை உடைக்கிறது, உடலளவில் பாதிப்படைய செய்கிறது, மனதளவில் பாதிப்படைய செய்கிறது. இன்றைக்கு இதெல்லாமே எங்களுக்கு நடந்திருக்கு தானே. எங்களோட சமூகத்தில் வந்து நாங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வரைக்குமே எங்களுக்கு ஏன் நாங்கள் இந்த யுத்தம் சார்ந்த கதைகளை சொல்கிறோம்னா, நாங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களோட குழந்தை பருவம் வந்து யுத்தத்துக்குள்ளே இருந்திருக்கு. அப்படின்னா அவங்க அதில் வெற்றி தானே அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய ட்ரோமாஸ் இருக்கும் இல்லையா. அப்ப யுத்தத்தை கடந்து வர எல்லா பிள்ளைகளுக்கும் இது இருக்குதுன்னு சொன்னா அந்த யுத்தத்தை திணிக்க விரும்பினவங்கள் அல்லது யுத்தத்தை செய்யணும் என்று எங்கள் மேல அந்த யுத்தத்தை ஏவி விட்டவங்கள்ட அது வெற்றி தானே அது. அப்போ முதலாவது வந்து அவங்க அந்த அறிவுல தான் கையை வைப்பாங்க. உயிரை எடுக்கிறதோட சேர்த்து அவங்க வந்து அறிவிலையும் சேர்த்து கை வைப்பாங்க. எல்லா இடத்துலையும் அது நடந்திருக்கு. அப்போ அதுல நாங்க சொல்லுவோம், எங்களோட நூலக எரிப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ நான் தனியாக நூலக எரிப்பை மட்டும் அதில் படம் பிடிச்சி நான் காட்டலை, அதை வந்து நான் ஒரு வரலாற்றுக்குள்ளே வச்சுருக்கிறேன். வரலாற்று தொடங்கும் போதும் இப்படி தான் இருந்தது அப்படின்னா அதை பார்க்கும்போது அதை ரிலேட் பண்ணிப்பாங்க, நிச்சயமாக ரிலேட் பண்ணிப்பாங்க. இப்போ இது ஒரு பொழுதுபோக்குக்கு வந்து பார்த்துட்டு போகிற ஒரு படமாக பொம்மை இல்லை, சும்மா வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு போகக்கூடிய ஒரு படம் இல்லை. அது வந்து நிறைய எங்களை சிந்தனைக்குள்ள நாங்கள் எங்களை யோசிக்க வைக்கிற ஒரு படம். இப்படி நடந்திருக்கு, இப்படி நாங்கள் ரீகால் பண்ணுறோம், இப்படி நடந்திருக்கு, இப்போ இப்படி இருக்கிறோம் அப்படின்றத சொல்ல வர படம் தான். ஸோ அதனால தான் அந்த அது ஒரு தனி இதாகவே நான் வச்சிருப்பேன் அந்த. கண்டிப்பாக. இப்போது இந்த இடத்துல இந்த திரைப்படத்தில் வந்து இந்த கதாநாயகி ஈக்குவலான ஒரு பாத்திரம், அப்படி ஒரு ஏன்ஷண்ட் அந்த கான்செப்டில் இருக்க அந்த பாத்திரம் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நடிக்க வச்சிருக்கிறீங்க. இதுக்கு அப்படி அவங்க எப்படி ஒத்துக்கொண்டாங்க? ஏன்னா இது என்ன கதைன்றது கண்டிப்பாக சொன்னால்தான் அந்த அந்த உணர்வோ இல்லை அந்த கேரக்டருக்குள்ள போதும். ஏன்னா ஒரு சாதாரணமாக இருந்துட்டு டக்குன்னு ஒரு நடிக்கல, அது உடம்புலேருந்து உள்ளங்காலிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் அசைஞ்சாதான் நடிப்பு. அப்போ அவங்களது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஒரு சிங்கள நபர்களாக இருந்தும் இந்த மாதிரி ஒரு கதைக்கு நடிக்கிறதுக்கு அவங்க அப்படி ஒத்துக்கொண்டாங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது இந்த படப்பிடிப்புக்கு பிறகு நீங்கள் சில கதைகளை சொல்கிற போது? உண்மையுமே நான் அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கு பிறகு அவங்களுக்கு நான் சிங்களத்திலேயே டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்கிரிப்ட் கொடுக்குற டிரெக்டர் மேபி அங்கே நானாக தான் இருப்பேன். என்ன காரணம்டா அவங்க இதோட உண்மைத்தன்மையை விளங்கித்தான் வரணும்.
அவங்கள நான் ஏமாற்றி இதுதான் எடுக்க போகிறோன்னு போய் சொல்லி கொண்டு வந்தேன். ஏன்னா நாங்கள் ஃபில்ம் மேக்கர்ஸ் இல்லையா? அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்டா, அவங்க எல்லாருக்குமே அவங்க ஃபில்ம் மேக்கர்ஸ். ஒரு அநீதி எங்கேயாவது நடந்திருக்குன்னா அந்த அநீதிக்கு நாங்கள் வந்து எங்களை ரிப்ரசன்ட் பண்ணணுமென்ற தெளிவு அவங்க எல்லாருக்குமே இருந்தது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாக்களோ சரி, க்ரூவில் வேலை செய்திருக்கிறாக்களோ சரி, எல்லாருக்குமே அந்த தெளிவு இருந்தது, அந்த புரிதல் இருந்தது. அவங்க எல்லாம் படித்து தான் வந்தாங்க. அப்போது யஷோட்ட கூட நான் இதை சொல்லும்போது, ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு ஏன்ஷியன்ட் காஸ்டியூம் போடுறதுக்கு எனக்கு ஒரு தமிழ் பிள்ளை கிடைக்கல. அது எல்லாருமே நிறைய பேரை ட்ரை பண்ணும்போது அவங்க அதை போட முடியாதுன்னா, இப்போ ஏன்ஷியன்ட் காஸ்டியூம்னா எனக்கு ஓரளவுக்கு பிளவுஸ் இல்லாம தான் இருக்க வேணும் தானே இல்லையா? அப்போ அதை நான் அந்த ரியலிஸ்டிக்காக நான் அதை செய்ய முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு அதுக்கு பிறகுதான் நான் யஷோவை அணுகினேன். அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலி அவங்க வளமையாக வாங்குகிற பேமெண்ட் அவங்க எனக்கு வாங்கலை, எனக்கு அது ஒரு சப்போர்ட் அவங்க செய்து கொடுத்தாங்க. அப்படி அவங்க அந்த கேரக்டர் ரொம்ப விளங்கி நடித்தாங்க. அவங்க ஒரு வேறு அவுட்புட் ஒன்று எனக்கு கொடுத்தாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு காயம் பட்டுச்சு. வெறுங்காலில் காட்டுக்குள்ளே ஓட இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே பெரிய பெரிய விஷப்பாம்பெல்லாம் இருந்தது. நாங்கள் ஓடும்போது இலையிட கலர்லேயே இருந்தது. நாங்கள் நிறைய இடங்கள்ல அப்படி கண்டோம். ஆமாம், அந்த காஞ்ச சருகிட நிறத்திலேயே பாம்புகள் அங்கே இருந்தது. ஆனாலும் அவங்க வந்து வெறுங்காலோட ஓட வேண்டி இருந்தது. அவங்க எல்லாமே செஞ்சாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு காயம் பட்டுச்சு. ஆனாலும் அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களோட வந்து பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க, வேறு வேறு சமூகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இணைச்சு செஞ்ச படைப்பு தான் பொம்மை. கண்டிப்பாக. இப்போ அந்த படத்தில் வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு மனநிலை குழப்பமான ஒரு பெண்மணியை தான் அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த மனநிலை குழப்பத்துக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நீங்கள் அது படம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் நீங்கள் அதை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அதை வந்து புரிதலுக்குள்ளாயிடுச்சா? அதை புரிஞ்சு கொண்டாங்களா? எதை நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் சீன் என்றதே வந்து அந்த வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் அப்படி போகுது. அந்த வில்லன் வரைக்கும் சொல்ல நான் அவளுக்கு எரியா செத்து போயிடுவாளடா என்றதான் அதில் முடிவு, அந்த கதையிட முடிவு, இந்த வரலாறு முடிவு. இந்த வரலாறு யாராவது புரிஞ்சு கொண்டாங்களா? இப்படித்தான். இப்போ சில விஷயங்கள் வந்து நாங்கள் சமூகத்துக்குள்ளே தெரிகிற, இப்போ இந்த படம் எப்படி இருக்குமெண்டா, நீங்கள் ஆப்வியஸாக ஒரு சமூகத்தை பார்க்கக்குள்ள அந்த சமூகத்துக்குள்ளே வெளிப்படையாக இது தெரியுது, வெளிப்படையாக இது தெரியலை. வெளிப்படையாக தெரிகிறது படத்துலையும் வெளிப்படையாக இருக்குது. எது வெளிப்படையாக தெரியலையோ அது படத்துலையும் ஹிடனாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற இந்த கேள்வி இருக்குது தானே, அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த மனநிலை பிரச்சனைகளுக்கும் அவங்க உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது தானே. அந்த காரணம் வந்து சமூகத்தில் வெளிப்படையாக இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்களுமே சொல்லுவீங்க இல்லை, அது மறைக்கப்பட்டு தான் இருக்குது. அதை நேரடியாக இப்போ அதை வந்து அனுபவிக்கிறவங்க அதை வெளியில் சொல்லவும் இல்லை, அதை ட்ரீட் பண்ணுற யாருமே அதை பற்றி சொல்லவும் இல்லை. பொலிட்டீஷியன்ஸ் அந்த பிரச்சனையை பற்றி பெருசாக பேசலை. நான் 1-2 இடங்களில் அப்பப்போ நிறைய காலத்துக்கு முதல் 2 பேர் ஒரு ஆர்டிக்கல் எழுதினதை பார்த்துருக்கேன். அங்கங்கே சில திரைப்படங்களில் அங்கங்கே சில விஷயங்களை வச்சிருக்கிறத பார்த்து. செல்வனுடைய ஒரு புத்தகம் எனக்கு தெரிந்த சைனட்ன்ற ஒரு புத்தகத்தில் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து எழுதப்பட்டிருந்தது. குறிப்பாக நாங்கள் வெளிப்படையாகவே பேசுவோமே இந்த இடத்துல. அது முன்னாள் போராளிகளுக்கு வந்து மஹிந்த ராஜபக்ஷ கவர்மெண்ட்டால் இன்ஜெக்ஷன் ஒன்று ஏற்றப்படுது. அவர்கள் இன்னும் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ தான் தீபச்செல்வனோட அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது கண்ணுக்கு முன்னாலேயே செத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அண்மையில் நான் ஒரு முன்னாள் போராளி அண்ணாவோட நான் பேசுகிற போது அவர் வந்து சொல்கிறார், எனக்கு தெரிந்து 225 பேர் இவ்வளவு காலத்துக்குள்ள இறந்திருக்கிறாங்க. ஆனால் இது சம்பந்தமான எந்த ஒரு ஆவணங்களோ, இது சம்பந்தமான எந்த விதமான ஒரு தகவல் திரட்டுகளோ அல்லது இதுக்கான எந்த விஷயங்களும் இது வரைக்கும் செய்யப்படலை. இது போருக்கு பிந்திய காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவணப்படுத்தல். எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக இறந்திருக்காங்க, இதை செய்ய வேண்டியது அங்கே இருக்கிற சிவில் சமூக அமைப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள், இதே போல் ஊடகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி, இது ஒரு தரவு, இது அடுத்த கட்டம் இவர்களுக்கு இப்படி இழைக்கப்பட்டிருக்கிற அநீதிக்கான ஒரு நீதியை கோர்றதுக்கான ஒரு விஷயம். இப்போ புலம்பெயர்ந்த சமூகமும் இது சம்மந்தமாக எந்த ஒரு மண்ணையோ ஒரு கல்லையோ தூக்கி போட்ட மாதிரியும் இல்லை. ஈழத்தில் இருக்கிறவர்களும், ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் அந்த ஒரு சிறைக்கு போய் அவர்களை ரீஹாபிலேஷன் செய்து தான் அனுப்பியிருக்கிறீங்க.
அப்போ ரீஹபிலேஷன் செய்யும் போது இது அந்த கவர்மெண்டோட பொறுப்பு. அப்போது அது மஹிந்த கவர்மெண்டோட பொறுப்புன்னா இப்போ அனுரகுமார திசாநாயக்க கவர்மெண்டோட பொறுப்பு. இப்போ இதுக்கும் அவர்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு பொறுப்பு கூறும்போது இந்த இறப்பு சம்பவங்களுக்கும் பொறுப்பு கூறியே ஆகணும். எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தில் மயங்கி விழுகிறாங்க, கை கால் இல்லாமல் போகுது, அதே போல் மனப்பிறழ்ச்சி ஏற்படுது, அதாவது இயங்குறதுக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடை, ஒரு நார்மலான ஒரு இயக்கத்துக்கான ஒரு தடை உண்டு அங்கே இருக்கு. இது ரொம்ப நிதானமாகவே அந்த படத்தில் முழுதாகவுமே நீங்கள் பதிவு செஞ்சிருவீங்க, வெளிப்படையாக உடைச்சுன்னு சொல்லியாச்சு. அடுத்த முக்கியமானது அங்கே வர்ற ஒரு சீன், ஒரு முன்னாள் போராளியோட ஒரு சீன். அது எப்படி உங்களுக்கு இலங்கை அரசு அனுமதி கொடுத்துச்சு? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது எனக்கு. உண்மையாகவே நான் சில இடங்களில் சரியான வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க தானே, இப்போ இது நிறைய குறியீடுகளோட ஏன் இருக்குது அப்படின்றதுக்கான காரணமும் அதில் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க ஒரு 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 கட்டித்தனமான ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னும் போது சென்சாரில் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணும்போது படம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வரும், க்ரியேட்டிவாக அந்த பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னும் போது இப்போ சில நேரங்களில் நாங்கள் டிரெக்டான விஷயங்களை நிறைய டயலாக்ஸில் சொல்லியோ சீன்ஸில் ஒப்வியஸாக காட்டி அப்படி படங்கள் பார்த்து நிறைய காலமாக பார்த்து கொண்டிருக்கிறதுனால இவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக விளங்குறதுக்கோ, ரெண்டாவது தடவை பார்க்கும்போது விளங்குறதுக்கோ, நிறைய டீட்டெயில் படத்தில் இருக்கிறதுனால விளங்குறதுக்கோ கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னுண்டா, இது உண்மையாகவே சென்சாரில் இப்போ நான் இன்றைக்கு 2009 நடந்த இறுதி யுத்தத்தை நான் காட்டி நான் படத்தை தொடங்கி இருக்கலாம், நான் அதை காட்டையில்லை. நான் அது ஒரு வரலாறு சார்ந்து எப்போவோ நடந்த ஒரு சம்பவத்தை காட்டி தான் படம் தொடங்குறேன். படம் தொடங்கும் போதே அது எங்கே தொடங்குது, ஒரு போருக்கு பின்னான படம் முடியும் போதும் கடல்ல தானே முடியும், கடல்ல முடியுது. ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே நான் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு குறியீடாக அது கனெக்ட் பண்ணி இருக்குது. இப்போ என்னென்னா நிறைய இடங்களை நாங்கள் நேரடியாக சொல்லாமல் டயலாக்ஸில் சொல்லாமல் அந்த சீன்ஸாலையும் விஷுவல்ஸாலையும் நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ சொல்லுவாங்க ஃபில்ம்ஸ் பண்ணும்போது டோன்ட் டெல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷோ அதை காட்டுங்க, அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ சென்சார்லையுமே நான் சென்சார் எடுக்கும்போது இப்போ புது கவர்மெண்ட், ஸோ அவங்க எனக்கு சென்சாரில் எதுவும் இஷ்யூ கொடுக்கல, பட் எனக்கு ஏ தான் கொடுத்தாங்க, ஏ சென்சார் தான் கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் சின்ன குழந்தைகள் 18 வயசுக்கு குறைவான பிள்ளைகள் யுத்தம் சார்ந்த விஷயங்களை பார்க்குறது நல்லமில்லை, அவங்களுக்கு அது உள ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போது இதில் நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு சமூகத்துக்காக வேலை செய்கிற ஒரு ஆளாக நான் அந்த ஸ்டாண்டில் நின்று யோசித்து பார்க்கும்போது நான் எடுத்த படத்தை நான் குழந்தைகளுக்கு காட்டணும் அப்படி என்று கூட நான் அதை விரும்பலை. 18 வயசுக்கு பிறகு அவங்க அந்த படத்தை பார்க்கலாம். ஏனெண்டா யுத்தம் நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதானே. அப்போ இன்றைக்கு அந்த யுத்தம் சார்ந்த அந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் இல்லையா. அப்போ நாங்கள் சமூகம் சார்ந்த வேலை செய்கிறவங்களா இருக்கும்போது நாங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். அப்போ அவங்க சொன்ன விஷயத்தில் நான் திரும்ப ரீஅப்பீல் பண்ணேன்ல, ஓகே ஏ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் அதை எடுத்து. இப்போ எங்களோட சமூகத்துக்கு அதுக்காக நாங்கள் நாங்கள் கண்டது அதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் அவங்களுக்கு கடத்த தேவையில்லையான்னு கேட்டால் கட்டாயமாக நாங்கள் கடத்தணும், எங்களோட வரலாற்றை நாங்கள் கடத்தணும். அவங்க 18 வயசுக்கு பிறகோ அல்லது இப்போ ஏ கொடுத்தாங்கன்னா ஒரு 17, 18, 16 வயசு பிள்ளைகள் பேரண்ட்ஸோட விருப்பத்தோட படத்தை பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ மேபி இந்த கவர்மெண்ட் மாறி இருந்ததுனால உங்களுக்கு ஏதாவது த்ரெட் வந்ததா? இது இந்த என்னென்னா நீங்கள் சிலது எல்லாமே என்னதான் ஒரு குறியீடாக வச்சுருந்தாலும் சிலதெல்லாம் நேரடியாக வெளிப்படையாகவே காட்டியிருக்கிறீங்க. த்ரெட்ஸ் ஏதாவது வந்திருக்கா? யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லை ஏதாவது நோட்டீஸ் வந்துச்சு? என்னென்னா இலங்கை இன்னுமே நமக்கு பாதுகாப்புக்கு சில விஷயங்களை பேச முடியாது, சில சட்டத்திட்டங்கள் இன்றைக்குமே இருக்குது, பேர் தான் மாறி இருக்கே தவிர அந்த சட்டம் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்ததா? எனக்கு இப்போ படத்தை நான் ஸ்கிரிப்ட் இப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது நார்மலாக இங்கே மற்ற இடங்களை பொறுத்த வரைக்குமே படத்தை எடுத்துகிட்டு தான் சென்சார் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே ஸ்கிரிப்டே நாங்கள் முதல் கொடுக்க வேண்டியிருக்கோம். இப்போ கொடுக்கும்போது கூட எனக்கு அதுக்கு பிறகு ஒரு சில இஷ்யூஸ் எனக்கு தான் இருந்தது படத்தை ஷூட் பண்ணும்போதும். சில நேரங்களில் படத்துக்குள்ளே வேலை செஞ்சவங்களாலேயும் எனக்கு சில பிரச்சனைகள் தான் இருந்தது. பட்
அது கூட இல்லைன்னா எப்படி? ஸோ அது இருக்கும் தானே சாதாரணமாக. பட் எங்களுக்கு ஊருக்குள்ளே இருந்து கூட நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தது. இப்போ நாங்கள் ஷூட் பண்ண டைம் வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ். அந்த டைமில் இப்போ உங்களுக்கு என்ன படமாக எடுக்க போகிறீங்க, படமெல்லாம் உங்களுக்கு முக்கியமா அப்படின்ட்டு ஊரில் இருக்கிறவங்க நாங்கள் ரோட்டை பிளாக் பண்ணி பண்ணும்போது அவங்க செய்ததுகளும் இருக்குது. அது வந்து நார்மலாக இருந்தாக்கள் இல்லை, ஆக்சுவலி குடிச்சிட்டு போனாக்கள், அப்படி ரோட்டில் போனவங்க அப்படி பிரச்சனை பண்ண சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கடந்து தான் இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இருக்கத்தானே செய்யும். உங்களோட அந்த படத்தில் இருக்கிற பல கதை இருக்குது அந்த படத்தில். அதில் வந்து தேனுவோட ஒரு கதை அதுதான் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் அந்த ஹீரோயினோட ஒரு கதை இருக்குது. அந்த ஹீரோயினோட அந்த கதாநாயகினோட கதையில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இரவு நேரத்தில் வெளியில் நம்ம வந்து நம்மளுடைய இயற்கை தேவைகளை கூட கழிக்க முடியாத ஒரு 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 காலகட்டத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் அந்த படம் முடியும் போது அது ஒரு ஒரு வித்தியாசமாக காட்டியிருப்பீங்க. அது ஏன் அப்படி காட்டணும்னு நினச்சிங்க? என்னென்னா இப்போ ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாக்கள், பயமே இல்லாமல் இருந்தாக்கள், எங்கேயுமே எந்த நேரமுமே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு இடத்துல இப்போ நிறைய மாறுதல்களாகி பக்கத்தில் இருக்கிறவங்களே எங்களுக்கு நம்ப முடியாத ஒரு சூழல் வந்து அப்படி தான் இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் இருக்குது. நிறைய நாங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் போயிட்டோம். அதுக்கு வந்து நாங்கள் மட்டும் காரணம், நாங்கள் உண்மையாகவே காரணம் இல்லை. எங்களுக்குள்ளே நிறைய கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுருச்சு. ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்ச ஒரு இடத்துல என்ன நடக்குமோ, என்னென்னலாம் கொடுக்கப்படுமோ, பெண்கள் எப்படியெல்லாம் அநியாயப்படுத்தப்படுவாங்களோ அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே உள்ளுக்கு திணிக்கப்படுது. அப்போ எங்களோட சமூகம் வந்து அதை தெரியாமல், அதுக்கு என்ன செய்யணும்ன்றே தெரியாமல், அதுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இன்றை வரைக்குமே எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிற இந்த ட்ரக்ஸ் இஷ்யூஸாக இருக்கட்டும், மற்றும் வேறு விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே திணிக்கப்படுது. யுத்தத்துக்கு பிறகு உண்மையாகவே யுத்தத்துக்கு பிறகு என்ன செய்திருக்கணும், எல்லாருக்குமே வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கணும், ஒரு ஆலோசனை வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கணும். இப்போ ரீஹாபிலிட்டேஷனுக்கு போனவங்களுக்கு மட்டும் சாதாரணமாக அவங்க வந்து ஏதாவது தொழில் முயற்சிகள் சின்ன சின்ன பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்திலேயே நிறைய பேருக்கு வந்து தொழில் வாய்ப்புகளோ இதுகளுக்கு என்ன செய்யணுமெண்டோ அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சாரார் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்கனால உதவிகளை பெற்றுக்கொள்கிற மக்களாக இருக்கிறாங்க. வெளிநாட்டில் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் வெளிநாடுகள் இருப்பாங்க. ஆனால் எல்லா மக்களுக்கும் அது இல்லை. அதுதான் ஒட்டுமொத்த சமூகத்திலையும் உண்மை கட்டமைப்புன்னு நாங்கள் நினைக்க முடியாது. அங்கே நிறைய மக்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க, ஸ்டில் இருக்கிறாங்க. இப்போ நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ அவங்களோட படிப்புகளுக்காக இருக்கட்டும், உங்களோட குழந்தைகளோட வாழ்வாதாரத்துக்காக இருக்கட்டும், முன்னாள் போராளிகளோட வாழ்க்கைக்காக இருக்கட்டும், நாங்கள் எதுவுமே செய்யலை. அப்போது இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கதைக்க வேண்டி இருக்குது இல்லையா? அப்போ ஒரு படைப்பை வந்து நாங்கள் செய்து ஒரு சமூகத்தை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஆஸ் அ க்ரியேட்டராக இப்போது எங்களால் என்ன பண்ண முடியும்னா, நாங்கள் ஒரு இடத்துல ஒரு 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 பேசுகிறதுக்கான ஒரு இடமாக இந்த படைப்பை வைக்க முடியும். ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது சம்மந்தமாக ஏதாவது யாரோ ஒரு ஆள் இந்த படப்பை பார்த்துட்டு ஓகே இவ்வளோ பிரச்சனை, இப்போ நான் படம் எடுக்கும்போது இருந்த பிரச்சனைகளை விட இப்போ அது எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இப்போ இன்றைக்கு நேற்று இப்போ ஒரு கிழமைக்கு முன்னாடி அங்கே நடந்த விஷயங்கள், சில விஷயங்களை நான் நேற்று பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு பௌத்த பிக்கு ஒருத்தர் 12 வயது பெண் குழந்தைய வந்து ரேப் பண்ணினதா, அதை அபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தி பார்க்கும்போது அது தொடர்ந்தும் இந்த மாதிரியான சிக்கல் நடக்குது. அதே போல் நீங்கள் சொன்னது போல் இந்த போதைப் பொருள் அப்படின்ற அந்த பாவனை அப்படின்றது அது நீங்கள் சொல்ல மாதிரி வலிந்து திணிக்கப்படுகிற ஒரு விஷயம்தான். போர் தின்ற நிலத்துக்கு மேலே அடுத்து ஒரு போர் அப்படின்றது இந்த மாதிரியான கட்டமைப்பு ரீதியான கலாச்சாரம் ரீதியான சீரழிவுகளை ஏற்படுத்துறது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. உள்ளூரில் நடக்குதா அல்லது இது ஒரு வெளியக சதியாக நடக்குதா என்று சொன்னால் எல்லாமே வந்து எங்கேருந்து வருதுன்ற எல்லாமே கடல் வழியாக தான் வருது. உங்களுடைய படத்தை நீங்கள் நிறைவு செய்யும் போதும் அந்த ஒரு கடல் வழியாக ஒரு வரலாறு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பு வருது, மீண்டும் அது கடலில் முடிக்கிறீங்க. இதுக்கு ஏதாவது இந்த குறியீட்டுக்கு என்ன அர்த்தம் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? அந்த குறியீடு என்னதுக்காகனா, கடல் வழியாக தான் நாங்கள் தீவுக்குள்ளே வராங்க எல்லாருமே. அந்நியர்கள்னு நாங்கள் சொல்கிற இலங்கையோட பூர்வீக குடிகளாக இல்லாத, இலங்கை மண்ணில்
பிறக்காதவங்க அங்கே வந்து டைம் டு டைம் நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம் எல்லாருமே வந்து கடல் வழியாக வராங்க. விஜயன்லேருந்து தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரைக்கும் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட நாங்கள் யாரும் வரலன்னு சொல்ல முடியாது. உள்ளுக்கு வரவங்க வந்து வேற வேற ஒரு பொலிட்டிக்ஸோட வராங்க. இப்போ ஒரு அரசியல் ரீதியாக உள்ள வராங்க வேறு வேறு நாடுகளோ சரி. ஸோ இப்படி வரும்போது கடைசியில் அவங்க என்னென்னா நான் அதில் வச்சிருக்கிற குறியீடு கடைசியில் அவங்க அதில் அவங்களோட இதை குத்திட்டு தான் போகிறாங்க. அவங்களோட அடையாளம் அங்கே குத்தப்பட்டிருக்குது. வந்தாங்க இப்படி நிறைய அவங்களோட வாழ்வியலை சிதைச்சாங்க. போகும்போது அந்த அடையாளத்தை வச்சுட்டு போகல. அந்த அடையாளம் இன்னுமே இருக்கு. நீங்க ஒரு குறியீடா தானே சொல்றீங்க. இந்த மாதிரி குறியீடுகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல குறியீடுகள் இலங்கையின் வேற வேற இடங்கள்ல எல்லாம் வெற்றி குறியீடுகளா இருக்கு. சரி, ஓகே. வெற்றி குறியீடுகளா இருக்கிறதோட மட்டும் இல்லாம இப்போ வந்தவர்கள் தங்கிட்டாங்க அங்க இல்லையா. அங்க ஒரு ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அங்க வந்து ஃபுல்லா அந்த நிலம் அவங்களோட நிலமாக்கப்படுது. எல்லாமே அவங்க வந்து அந்த நோக்கத்தை வந்து அவங்க அதை செய்துட்டாங்க. இப்போ ஒரு இதில் வருஷம் இப்போ நாங்கள் வந்து உண்மையாகவே எப்படி தான் தாச்சான் இப்போ இதை வந்து ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரே படைப்புக்குள்ளே சொல்லணுமென்றதை நான் பார்த்தேன்னுண்டா இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எல்லாமே வரலாறை படித்தாலே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு கட்டத்தில் யோசிக்கிறேன், ஒரு இந்த கோவில்கள் இந்த கோவில் நிலங்கள் அபகரிப்புகள் அதுகளெல்லாம் நடக்கிற டைமில் எனக்கு ஒரு மாதிரி ஏன் இதை செய்யணும். ஒரு புத்த சிலைகள் வைக்கப்படும் போது புத்தரை எல்லாருமே நேசிக்கிறோம். ஆனால் அந்த சிலையை வந்து ஒரு ஆக்கிரமிப்பிட வடிவமாக கொண்டு வந்து வைக்கும்போது அதை என்ன செய்கிறது, இதேன்னு இப்படி நடக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு நான் வந்து என்ன செய்கிறேன், மகாவம்சத்தில் இருந்து இந்த பழைய கதைகள் எல்லாத்தையுமே படிக்க தொடங்கும் போது எனக்கு வந்து ஒரு விளக்கம் வருது. அண்டையில இருந்து இண்ட வரைக்குமே இதுதான் ஒரே விஷயம்தான் நடந்துட்டு இருக்கு. ஒன்றுமே மாறல. அது அப்படியே இண்ட வரைக்கும் நடக்குது. அப்போ இதைத்தானே சொல்லணும். நாங்க இனியும் இதுதான் நடக்க போகுது. அதனால எல்லாத்தையுமே இதுல சொல்லிடலாம். அந்த குறியீடுகள்னால சொல்றதுதான் ரொம்ப அது கொஞ்சம் சிந்திக்க வைக்கும் இல்லையா அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த நேரடியா இப்படி வந்தாங்க இதை செய்தாங்க அப்படின்னு சொல்லாம ஒரு விஷுவலா சொல்லலாம் அப்படின்னு செய்த ஒரு முயற்சி தான் பொம்மை. நிச்சயமா. இப்போ பொம்மை திரைப்படம் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இலங்கையில் ரிலீஸ் ஆகிருக்கு, புலம்பெயர் தேசங்களையும் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த ஈழத்தமிழ் அல்லது ஈழத்தமிழர்களுடைய இந்த தமிழ் ஸ்லாங் அப்படின்றது வந்து உண்மையாகவே பிரச்சனையாக இருக்கா? ஈழத்தமிழ் என்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே யாரும் எனக்கு அதில் படத்தில் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா முழுக்க பொம்மையில் ஈழத்தமிழ் மட்டும்தான் அதில் பேசப்பட்டிருக்கு. வேறு எந்த கேரக்டர்ஸும் வேறு வெளி கேரக்டர்ஸ் இல்லைன்றபடியா இப்போ நான் அது வந்து இங்கே நான் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் ஐபிசி பண்ணப்போ கூட யாருமே வந்து மொழி விலங்கையில் அப்படி எது விலங்கையில் அப்படின்னு எனக்கு சொல்லலை. அங்கே பார்த்தவங்களும் சரி யாருமே புலம்பெயர்ந்து இந்த தமிழ் வந்து ஒரு வியாபாரத்துக்கான தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்குன்னு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? முந்தி அப்படி சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்படி தானே இப்போ ஒரு ஸ்டோரின்றது அந்த ஸ்டோரி வேர்ல்டில் இருந்து வர லாங்குவேஜ் தான் அந்த ஸ்டோரியோட லாங்குவேஜ். ஈழத்தில் படம் பண்ணலைன்றதுக்காக அதோட லாங்குவேஜை வந்து நாங்கள் இந்திய தமிழை நாங்கள் வந்து போடலாது. அல்லது வேற ஒரு இடத்துல மட்டக்களப்பு தமிழை நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கேரக்டர் பேசுகிற மாதிரி நாங்கள் வைக்க முடியாது. மட்டக்களப்பு கேரக்டர்னா அது எப்படி இப்போ இங்கே ஒரு மதுரைக்கு ஒரு ஸ்லாங் இருக்கோ, இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கோ, அது மாதிரி அங்கேயும் அப்படித்தானே. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஸ்லாங் மன்னாருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மட்டக்களப்பு இன்னும் கொஞ்சம் வித்தியாசம், திருவோணமலை ஒரு சின்ன டிஃபரன்ஸோட ஒரு வித்தியாசமான அழகான தமிழ் இருக்கும் இல்லையா. அப்போ அதை வந்து நாங்கள் வந்து இப்போ இது வியாபார சினிமாக்கான மொழி அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமான்றதே அந்த ஸ்டோரி எங்கே நடக்குதோ அதுக்கான மொழி தான் அந்த சினிமாக்கான மொழி. அப்படி யாராவது இது வியாபார சினிமாக்கான மொழி இல்லைண்டா அவங்களுக்கு ஃபில்ம் மேக்கிங்கண்டா ஃபில்ம்ண்டா என்னன்னு தெரியல, ஃபில்ம் லாங்குவேஜ் என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். சினிமாக்கான மொழின்றது ஃபில்மிங் லாங்குவேஜ். சரி, ஆனால் இப்போ எனக்கு உள்ள ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இப்போ ஈழம் சார்ந்து எடுக்கப்படுற திரைப்படங்கள் இங்கே வந்து சில அரசியல் சிக்கல்களால் அது வந்து திரையிடுறதுக்கு சிரமம் இருக்குது. ஆனால் சில திரைப்படங்கள் வந்து திரையிடப்படுது.
திரையிடப்பட்டாலும் ஏன் ஈழ மொழி அந்த ஸ்லாங்கில் இருக்கிற அந்த திரைப்படங்களுக்கு பெரிய வரவேற்பு இல்லாமல் இருக்குது? நாங்கள் எங்களுடைய ஸ்லாங்கை கொண்டு போய் இங்கே சேர்க்கலையா? என்ன சிக்கல் இருக்குது? என்னென்னா எங்களிடம் எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களிடம் இந்த 30 வருட காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கான கதைகள் இருக்குது. அப்போ அந்த கதைகளை நம்ம எப்போ உலகத்துக்கு கொடுக்க போகிறோம், எப்போ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? என்ன தமிழ்நாடோ அல்லது தமிழில் தொப்புள் கொடி உறவுகளோன்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார பரப்பு. அதே போல் டயஸ்பொராவில் கொண்டு போய் சேர்த்துடுறோம். ஏன்னா அது எங்களுடைய ஊரில் வளர்ந்து, ஆனால் இவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? நிச்சயமா அதில் சிரமம் இருக்குது. அது வந்து நாங்கள் சிரமம் இல்லைன்றெல்லாம் சொல்ல முடியாது. சிரமம் நிச்சயமாக இருக்குது. அதில் 2-3 காரணங்கள் இருக்குது தாச்சான். இப்போ இதில் ஒன்று வந்து நான் சொல்கிறேன், எங்களோட படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான கொஞ்சமான ஒரு பட்ஜெட்டில் தான் எடுக்கிறாங்க. ஏனெண்டா இன்னுமே வந்து பெரிய அளவு வியாபார லாபம் பார்க்குற இண்டஸ்ட்ரியாக இல்லை. ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பொம்மை கூட நாங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் தான் நாங்கள் உண்மையாக ரிகவர் பண்ணிட்டோம் பொம்மையில இருந்து. அப்படி ஒவ்வொரு படங்களும் இனித்தான் அதை விட பெரிய பட்ஜெட் அப்படி வரும். இப்போ நாங்கள் ஒரு கேமரா யூஸ் பண்ணுறதுல இருந்து எதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்ன்றது வரைக்குமே எங்களுக்கு என்ன, நாங்கள் டெக்னிக்கலி டிபெண்ட் எங்களுக்கு கொடுக்குற பட்ஜெட்டில். அப்போது எங்களால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொம்மை பண்ண பட்ஜெட்டுக்கு இங்கே வந்து எந்த படமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற எந்த ஆடியன்ஸும் வந்து பொம்மை பண்ணின பட்ஜெட்டில் ஒரு படம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு லோ பட்ஜெட்டில் தான் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் எங்களோட மணியை பார்த்திங்கன்னா. அப்போது அவங்க பார்க்குற அந்த ஹை குவாலிட்டி அவுட்புட்டோட கொடுக்க வேண்டிய தேவைங்களுக்கு இருக்குது. ஆடியன்ஸ் வந்து மினக்கட்ட தியேட்டருக்கு வராங்க. அதோட வந்து வலி கொஞ்சம் எங்களோட படைப்புகளில் கூட இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய வலியை கடந்து வாரோம். அப்போ அந்த கதைகளை கொஞ்சம் முண்டி அடிச்சுக்கொண்டு அந்த கதைகள் தான் படைப்பாளிகள்கிட்ட இருந்து வரும். இப்போ நான் பொம்மை செய்ததுக்கு பிறகு நான் இதே மாதிரி ஒரு படைப்பை செய்வேனான்னு கேட்டால் இதை விட லைட்டராக தான் நான் செய்வேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ரோவா, இவ்வளவு அவ்வளோ டெப்த்தாக ரொம்ப இப்போ சில நேரங்களில் எனக்கே பொம்மை வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய எனக்கே நான் 2 நாளைக்கு ஒரு மாதிரி ஒரு யோசனைக்குள்ளே இருப்பேன், இதுக்கு என்ன செய்யலாமின் அப்படின்ட்டு. அப்போது அதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வரணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய போர்த்துன்ற நிலத்துக்குள்ளே இருந்து நாங்கள் வரும்போது இப்படி தான் இருக்கு. ஆனால் அது எப்படி நாங்கள் சொல்ல முடியும், எல்லாருமே அதை சகிச்சு கொள்ளணும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக பார்த்தா இப்போ 1.5 மணித்தியாலமாக ஓரில் நடக்கிற விஷயங்களை நாங்கள் சொல்லும் போதே அதை பார்த்துட்டு இருக்க முடியலை. அப்படின்னும் போது அதுக்குள்ளே இருந்த சமூகம் இத்தனை வருடம் 30 வருட யுத்தத்துக்குள்ளே இருந்த சமூகம் எவ்வளவு ஒரு பெரிய ப்ரெஷருக்குள்ளே இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கும்ன்றதும் இருக்குது. அதே நேரம் இப்போ இங்கே கதைகள் சொல்லப்படும் போது இங்கே இவங்க பழக்கப்பட்ட ஒரு திரைமொழி இருக்குது. இவங்க வந்து ஒரு 100 இயர்ஸ் சினிமா வந்து இவங்களுக்கு த்ரூ அவுட் ஒவ்வொரு வீக்குமே படம் பார்க்குற ஒரு இதில் இருப்பாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இப்படி தான் டார்கெட் ஆடியன்ஸ், எங்களோட டார்கெட் மார்க்கெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த படத்தை பண்ணணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரியான, நான் சொல்கிறேன் இப்போ மசாலான்றதை நான் சொல்ல வரையில, அதுக்கேற்ற மாதிரியான அவங்களால தாங்கக்கூடிய லெவல் ஒன்று இருக்குல்ல. நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், எங்களால் எங்களோட தாங்க முயல்வுன்றது ரொம்ப கூட இருக்குது. அப்போ அவங்களால தாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அது வரும். இப்போ நாங்கள் ஒரு அழகா எவ்வளவு சொல்லணும், அந்த மீட்டர் வச்சு தமிழ்நாட்டு மீட்டருக்கு நாங்கள் சொன்னோம்னா நிச்சயமாக வந்து அந்த படைப்புகள் இப்போ இங்கே இருக்கிற இயக்குனர்கள் பண்ணின படங்களில் நிறைய படைப்புகள் வந்து பேசப்பட்டிருக்குது, அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களோட தமிழில் வந்ததுகள் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டதுகள் இருக்குது. அப்போ அதான் நாங்கள் வந்து எங்களோட டெக்னிக்கலி நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ஸில் ஒர்க் பண்ணணும். ஆனால் நான் ஆகக்கூடிய பட்ஜெட்டுன்னு சொல்லலை, ஓரளவுக்கு டீசெண்டான பட்ஜெட்ஸில். அதே நேரம் இந்த வலிகளிட இதுகளை கொஞ்சம் நாங்கள் குறைச்சி எவ்வளோ தூரம் இவங்க தாங்குவாங்களோ அதை நாங்கள் பார்க்கணும். அப்படி நாங்கள் செய்தோம்னு சொன்னால் அதோட மார்க்கெட் ஒரு ஹிட் கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர் வந்து வராருன்னா அவர் வந்து திருப்ப ஒரு படம் பண்ணணும். அப்போ அவரை நாங்கள் சேவ் பண்ணோம்னா யுத்தம் முடிந்து ஒரு 17 வருஷம் ஆயிட்டு இன்னும் எனக்கு தெரிந்து ஈழத்திலிருந்து வந்த படம், ஈழப்படங்கள் ஹிட் கொடுத்த படங்கள் இருக்குது, ஈழம் சார்ந்த விஷயங்களை பேசுகிற படங்கள் ஹிட் கொடுத்த படங்கள் இருக்குது. அதுவும் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான். ஆனால் ஈழத்திலிருந்து வந்த படங்கள் எதுவுமே வந்து பெரிய அளவில், இப்போ ஒரு திரையரங்குக்கு போனோம்னா கூட ஒரு 15 பேர் 20 பேருக்குள்ளே தான் இருக்கினேன். அப்போ அந்த திரையரங்குலாம் அதுக்கு மேலே அந்த ஷோவே போட முடியாது. நான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் உட்பட தான் சொல்கிறேன். அந்த திரைப்படமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து ஈழத்திலேருந்து வந்து அந்தோணி திரைப்படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெருசாக திரையரங்குகள் நிரம்பாத திரைப்படங்களாக தான் இருக்குது. அதனால தான் இந்த கேள்வி, 17 வருடமாக நம் இன்னும் சரியான பாதையில் போகலையா, அல்லது
போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கா? இன்னும் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ள போறோம்? இல்லை இப்போ என்னண்டா தாச்சானி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக படங்கள் பண்ணுறதுக்கு பழகிட்டாங்க. இப்போ நாங்கள் பழகித்தானே வாரோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிரெக்டர் இருப்பார், அந்த டிரெக்டர்கிட்ட போயிட்டு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இங்கே கண்ணில் பார்க்குறதுக்கு ஃபிசிக்கலி சினிமா இருக்குது. இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போனீங்கன்னா சினிமா எங்கே இருக்குது காட்டுனா நீங்கள் காட்டே இல்லாது. தியேட்டருக்கே ஆட்கள் வந்து சரியான குறைவான பெர்சன்டேஜ் தான் போவாங்க. அது ஒரு காலத்துல தியேட்டருக்கு போனாலே தவறா பார்க்குற கூட்டங்களும் இருந்தது இல்லையா? அப்படி ஒரு சமூகமாக இருந்ததுனால தியேட்டருக்கே வந்து ஆட்கள் போகிறதில்லை. அப்போ நாங்கள் இப்போ தியேட்டரை பழக்கணும், எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு பழக்க வேண்டியதாக இருக்குது. அதோட இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இங்கே வந்து அது இன்னுமே ரீச் ஆகும். இங்கே இருக்கிற இப்போ அந்தோனியை பார்த்தீங்கன்னா கூட அந்தோனி வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலி நல்ல ஒரு நல்லா இருந்தது, சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ நல்லா இருந்தது, ஒரு நல்ல ஒரு படைப்பு. அப்போது அதை வந்து ஏன் நாங்கள் இன்னுமே அது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பழக்கப்பட வேண்டி இருக்குது. ஆனால் எங்களுக்கான அந்த ஓரளவுக்கு எங்களுக்கான நல்ல டிஓபிஸ் இருக்கிறாங்க. இப்போ பிரதீபன் பார்த்தீங்கன்னா, ரிஷி செல்வம் பார்த்தீங்கன்னா நல்ல டிஓபிஸ் இருக்காங்க, நல்ல டிரெக்டர்ஸ் இருக்காங்க. சோமிதரன்ல இருந்து அந்தோனி பண்ணா டிரெக்டர்ஸ்ல இருந்து நிறைய கிங் அண்ணாலேருந்து கிங் ரட்னம்லேருந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்போ உருவாகிட்டு இருக்காங்க. மதிசுதாலேருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படைப்பை கொடுக்கறதுக்கான தகுதியானவங்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ இனிதான் அது வரும். ஒரு 17 வருஷம் ஒரு ஒரு போதுமான காலம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நாங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய நீங்க சொன்னது போல அந்த போர் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து எவ்வளவு மீட்டர்ல வந்து இந்த சமூகம் தாங்குமோ அந்த மீட்டர்ல நாங்கள் கொடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த திரைத்துறையை நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஈழ சினிமா பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆவலாக இருக்காங்க. அந்த மொழி கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஒரு ஆவல் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல தான் 50 வருடங்களுக்கு சொல்லக்கூடிய கதை வந்து எங்களிடம் இருக்கிறது. அவ்வளோ நிறைய கதைகளை நம்ம வச்சிருக்கோம். அதுவும் வந்து உண்மையாக நடந்த கதை, உண்மை சம்பவங்களாகவே எங்கள்கிட்ட இருக்குது. அதனால நிச்சயமாக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிறைய பயணிக்கணும். நீங்களும் என்ன நிறைய இந்த திரைத்துறையில் வந்து இன்னும் அடுத்தடுத்த தளங்களுக்கு அடுத்தடுத்த இப்போ எனக்கு தெரிஞ்சு பொம்மை கூட 6 அவார்ட்ஸ் வென்றிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கான பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கொண்டு அடுத்தடுத்த தளங்களில் நீங்களும் இந்த திரைத்துறையில் பயணிக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசையும் வாழ்த்துக்களும் அது சம்பந்தமான வாழ்த்துக்களும் கூட. நன்றி.